நாம் எல்லாரும் தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, அடியேனை மறைத்து பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுவீராக. நீர் பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தையும் ஜீவனும் வல்லமையுள்ளதுமாய் இருக்கிறது. உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைகளை கேட்கும்படியாய் ஜனங்களுடைய இருதயமும் செவிகளும் இயேசுவின் நாமத்தினாலே திறக்கப்படுவதாக. வார்த்தைக்கு விரோதமாய் போராடுகின்ற எல்லா அந்தகார வல்லமைகளின் சக்திகளை இயேசுவின் நாமத்தினாலே நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறேன். மீட்பர் வல்ல இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் மகாராஜனும் பரிசுத்தருமாய் இருக்கிற எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு என் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து முதலாவதாக என் நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். இரண்டாவதாக இங்கே அமர்ந்திருக்கும் ஒவ்வொருவருக்கும் ட்ரை ஜீசஸ் மினிஸ்ட்ரியின் சார்பாக என் நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சத்தியத்திற்கு நேராக திரும்புவோம். மீகா 7ஆம் அதிகாரம் 15வது வசனம். நீங்கள் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இதை ஆண்டவரிடத்தில் கேட்கும் பொழுது ஆண்டவர் ஒவ்வொரு உபவாச ஜெப கூட்டத்திற்கும் கர்த்தர் அவருடைய வார்த்தைகளை கொடுக்கிறார். நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். ஹல்லேலூயா. அதிசயங்களை செய்கிற தேவன் அவர். ஹல்லேலூயா. அன்றைக்கு இஸ்ரவேல் மக்கள் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் கர்த்தர் என்ன அதிசயத்தை செய்தாரோ அதே அதிசயத்தை இன்றைக்கும் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் காண செய்வார். ஹல்லேலூயா. அன்றைக்கு ஆண்டவர் அதிசயத்தை செய்தவர் என்றால், உண்மை உள்ளது என்றால், இன்றைக்கும் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கே அந்த அதிசயங்களை காண பண்ணுவார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. மகள் வந்த உடனே என்னுடைய அக்கா மக சபீதா சொன்னாங்க, அந்த வார்த்தையை வாசிக்கும் பொழுது அதில் அடிமைத்தனம் என்று ஒரு வார்த்தை இடைப்பட்டது. எப்பொழுதும் அந்த சகோதரியும் நானும் பேசிக்கொள்ளுகின்ற பொழுது என்னுடைய செய்திக்கும் அவர் சொல்லுகின்ற வார்த்தைக்கும் அப்படியே அக்யூரேட்டாக இருக்கும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்களோ தெரியல. ஆனால் ஆண்டவர் ஒவ்வொரு மாதத்திலேயும் ஆண்டவருடைய பாதத்தில் விழுந்து கிடக்கின்ற பொழுது கர்த்தர் சொல்லுவார், இந்த வார்த்தைகளை என் ஜனங்களுக்கு கொடு என்று. அல்லேலூயா. நானா இஷ்டத்துக்கு எடுத்து வர்ற வார்த்தை இல்லைங்க. இந்த ஊழியத்தில் நானா இஷ்டப்பட்டு எடுத்து வந்தேன்னா அது எனக்கு கஷ்டங்க. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சுன்னு எனக்கு தெரியாது. நானா சுயமாக எடுத்து இந்த வார்த்தைகளை பேசுவேன் என்றால் அது எனக்கு கஷ்டம், அது ஜனங்களுக்கும் கஷ்டம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அன்றைக்கு இஸ்ரவேல் மக்கள் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் கர்த்தர் அந்த மக்களுக்கு என்ன அதிசயத்தை காண செய்தாரோ அதே அதிசயமுள்ள தேவன் இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையில் அதிசயங்களை காண பண்ணுவார். அவர் சர்வ வல்லவர். உங்கள் வாழ்க்கையில்
உன்னை ஆண்டவர் செய்ய நினைச்சிட்டாங்க, மனுஷன் மாற்ற முடியாது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. நீங்கள் வேதாகமத்தில் படித்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோவாக படிக்கிறவங்களுக்கு தெரியாது, சும்மா அப்படியே கோத்ரூ பண்ணுறவங்களுக்கு தெரியாது. ஆனால் அந்த வார்த்தையை நீங்கள் தியானித்து படிக்கும்போது கர்த்தர் உங்களோட பேசுவார். அல்லேலூயா. ஆண்டவர் எப்படி உங்களை புரிந்து கொள்ளுகிறாரோ நம்மளும் புரிந்து கொள்ளணும். அல்லேலூயா. கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. அற்புதம் என்பது வேறு, அதிசயம் என்பது வேறு. ஹல்லேலூயா. நீங்கள் வேதத்தில் சில பேர் வாசிக்கும் போது கடகடன்னு வாசிப்பாங்க. எப்படி வாசிப்பாங்க? நல்லா சொல்லுங்க. கடகடகடன்னு வாசிப்பாங்க. சில பேர் மேலோட்டமாக வாசிப்பாங்க. நான் சொல்கிறேங்க, ஒரு அதிகாரத்தை நீங்கள் படிச்சீங்க அப்படின்னு சொன்னால் அதை திருப்பி படிங்க, ஆவியானவர் வேறு விதமாய் பேசுவார். அதே வார்த்தையை இன்னொரு முறை படிங்க, அதனுடைய ஆழம் என்னவென்று கற்றுக் கொடுப்பார். அல்லேலூயா. பைபிள் வந்துங்க படிக்கிற புஸ்தகம் மாதிரி இல்லை. அல்லேலூயா. அது பேர் என்ன போட்டிருக்குன்னு எத்தனை பேருக்கு தெரியும்? பரிசுத்த வேதாகமம். இதே கிளாஸாக இருந்தால் அந்த பொண்ணுக்கு ஒரு கரத்தை தட்டியிருப்பேன் நான். அல்லேலூயா. நான் பிள்ளைகளை ரொம்ப என்கரேஜ் பண்ணுவேன். என்னுடைய வகுப்பில் படிக்கிற மாணவிகளை கூட ரொம்ப என்கரேஜ் பண்ணுவேன். ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்தது. பரிசுத்த வேதாகமத்தை தூக்குற நாம் ஒவ்வொருவரும் எப்படி இருக்க வேண்டும்? பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. மத்தேயுல ஆண்டவர் ஒரே வார்த்தையில் சொல்லிட்டாரு, இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். ஹல்லேலூயா. ஒருவரும் பரிசுத்தமாகாம தேவனுடைய ராஜ்யத்தில் போக முடியாது. அப்படி ஒரு சிந்தை இருந்தால் இன்னைக்கு உங்கள் சிந்தையை விட்டு அகற்றி போடுங்க. ஹல்லேலூயா. அற்புதம் என்பது நீண்ட வருஷ காலமாய் நாம் தீராத வியாதியினால் சரீரம் பாதிக்கப்பட்டு மருத்துவ சிகிச்சை பலன் இல்லாமல் சுகமடைவதற்கு பேர் அற்புதம். ஆனால் அதிசயம் என்பது இயற்கைக்கு அப்பாற்பட்ட வியக்கத்தக்க ஒரு நிகழ்வு. அதை ஆச்சரியமான செயல் என்று சொல்லலாம். ஹல்லேலூயா. ஒரே நேரத்தில் சூரிய ஒளியும் மழையும் சேர்ந்து வானத்தில் காணப்படுவது வானவில். அது அதிசயம். ஹல்லேலூயா. சில பேர்கிட்ட கேட்டால் பைபிளில் விளக்கம் சொல்லுவாங்க. எல்லாமே ஒன்றும் இல்லைங்க. சில பேர் அற்புதங்கிறது அது அதிசயம்பாங்க, அதிசயத்தை அற்புதம் சொல்லுவாங்க. அதனால தான் வேத வார்த்தையை படிக்கும் பொழுது திரும்பி திருப்பி திருப்பி நீங்கள் படிக்கின்ற பொழுது ஆவியானவர் உங்களோடு பேசுவார். அல்லேலூயா. இன்றைக்கு இந்த வார்த்தையை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் சுதந்திரிக்க போறீங்க? எத்தனை பேர் இந்த இடத்துல வந்தவங்க பாக்கியவான்கள் தான். அல்லேலூயா. கையை தட்டுவோமா? கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? கவனிங்க, உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் அதிசயங்களை காண பண்ணுவார். இன்றைக்கும் சாராளுடைய கற்பம் செத்து போனதை தேவன் உயிர்ப்பித்தார் என்றால் அது அதிசயமே. அல்லேலூயா. அன்றைக்கு ஆண்டவர் அந்த அதிசயத்தை செய்தார் என்றால் உங்கள் வாழ்க்கையிலும் உங்கள் பிள்ளைகளுக்கு உலர்ந்து போன கற்பத்தை, வறண்டு போன கற்பத்தை, செத்து போன கற்பத்தை தேவன் இன்று உயிர்ப்பிக்க வல்லவர். அதுதாங்க அதிசயம். மருத்துவர் சொல்லலாம்
உன் பிள்ளைக்கு குழந்தையே பிறக்காதுன்னு, அது மெடிக்கல் ரிப்போர்ட், நன்றாக அறிந்து கொள்ளுங்கள். ஆனால் கர்த்தருடைய ரிப்போர்ட் என்ன தெரியுமா? உங்களுக்கு கற்ப பையே இல்லைனாலும் தேவன் செய்ய வல்லவர். ஹல்லேலூயா. சொல்ல மாட்டீங்களே? கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் அன்றைக்கு மரித்து போன சாரலின் கற்பத்தை தேவன் உயிர்த்தது உண்மை என்றால், அதிசயங்களை செய்தார் என்றால், அதே அதிசயங்களின் தேவன் இன்றைக்கும் கர்த்தர் உங்களுக்கு செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. மெடிக்கல் ரிப்போர்ட் சொல்லலாம், உங்கள் பிள்ளைகளுக்கு குழந்தை பிறக்க முடியாது என்று. ஆனால் கர்த்தர் சொல்லுவார், உனக்கு நான் அதிசயங்களை காண செய்வேன் என்று. அல்லேலூயா. என்னுடைய ஊழியத்தின் பாதையிலையும் ஒரு சகோதரிக்கு திருமணமானா அந்த பெண் மரித்து விடுவாள் என்று சொன்னார்கள். திருமணமும் ஆனது. அதற்கு பின்பாக குழந்தை பிறந்தால் தாயும் சேயும் மரித்து விடுவார்கள் என்று சொன்னார்கள். ஆனால் குழந்தையும் பிறந்தது. இதே இடத்துல 2012 இந்த இடத்துல வந்தாங்க. கர்த்தர் செய்த அதிசயம் பாருங்க. திருமணமும் முடிஞ்சது, குழந்தையும் பிறந்தது. இன்றைக்கும் கர்த்தருடைய வாழ்க்கையில அதிசயங்களை செய்தார். ஹல்லேலூயா. மருத்துவர் சொன்னாரு முடியாதுன்னு சொன்னாரு, ஆனா நம்ம ஆண்டவர் சொல்லுவார் என்னால முடியும். ஹல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் சொல்லியிருக்காரு, மனுஷனால் கூடாதது தான் இது என்னாலே கூடும் என்று. ஹல்லேலூயா. சில காரியங்களை மனுஷன் செய்ய முடியாது முடியாது என்று நிற்கிற எல்லையில் கர்த்தர் சொல்லுவார், நான் உனக்கு காரியத்தை வாய்க்க பண்ணுவேன். தூக்கி போட்ட வேலையை நான் உனக்கு மறுபடியும் கொடுப்பேன். அல்லேலூயா. வனாந்திரத்தில் ஆகார் தன்னுடைய மகனை அழைத்து கொண்டு வரும்பொழுது தண்ணீர் தீர்ந்து விட்டது. ஆனால் அந்த மகன் கதறுகிறான், அழுகிறான். அந்த அழுகிற சத்தத்தை தேவன் கேட்டார். அதே இடத்துல கர்த்தர் ஒரு நீரூற்றுகளை உண்டாக்கினார். இன்றைக்கும் வறண்டு போன உங்கள் வாழ்க்கையில கர்த்தர் நீரூற்றுகளை உண்டு பண்ணுவார். அது அதிசயம். ஹல்லேலூயா. வனாந்திரத்தில் நீரூற்றுகள் உண்டாகுமா? அதனுடைய இயற்கை என்ன? அதனுடைய நேச்சர் என்ன? வனாந்திரத்தில் நீரூற்றுகள் உண்டாகவே முடியாது. ஆனால் கர்த்தர் நீரூற்றுகளை உண்டாக்கினாரே. இன்றைக்கும் உங்களுடைய பாலைவன பாதையில், உங்கள் வனாந்திர பாதையில் கர்த்தரே நீரூற்றுகளை உண்டாக்குவார். ஹல்லேலூயா. அது அதிசயம். ரெபெக்காளுக்கு ஒரே பிரசவத்தில் 2 குழந்தைகள் பிறந்ததே, அதுவும் அதிசயமே. ஒரு தாயின் வயிற்றிலிருந்து பிள்ளை பிறப்பதே அதிசயம். அல்லேலூயா. மரித்த லாசருவை 4 நாட்கள் கழித்து தேவன் அவனை எழுப்பினாரே, அதிசயமே. அல்லேலூயா. இன்றைக்கும் தீராத வியாதியினால உங்களுடைய சரீரத்தில் வேதனையோடு வந்திருக்கிறீங்க. உங்கள் சரீரம் செத்து போனதா இருக்கிறது. பாவத்தினால் ஆத்துமா செத்து போனதா இருக்கிறது. கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு உயிர்ப்பித்து ஆண்டவர் நாமம் இன்றைக்கு மகிமைப்படும்படியாய் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் அதிசயங்களை காண பண்ணுவார். அன்றைக்கு நடந்தது உண்மை, ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் அந்த அதிசயத்தை செய்வார். அல்லேலூயா. செங்கடலை 2ஆக பிளந்தாரே, வரலாறு காணாத அதிசயம் நடந்தது. அல்லேலூயா. இன்றைக்கும்
செங்கடலை போல உங்கள் வாழ்க்கையில் இருக்கின்ற எல்லா பிரச்சனைகளையும் கர்த்தர் என்ன செய்ய போறார்? உடைக்க போகிறார். அன்றைக்கு அதிசயத்தை செய்தார் என்றால் இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையில கர்த்தர் அதிசயங்களை காண பண்ணுவார். அல்லேலூயா. அதிசயங்களின் தேவன் அவர். நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரம் 18வது வாசிங்க. அதற்கு கர்த்தருடைய தூதனானவர், என் நாமம் என்ன என்று நீ கேட்க வேண்டியது என்ன? அது அதிசயம் என்றார். கர்த்தருடைய நாமம் அதிசயமானது. ஹல்லேலூயா. அவருடைய நாமம் அதிசயமானது. அடுத்து வாசிக்கலாம். எரேமியா 32:27 வாசிங்க. இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர். இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர். என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 2018 ஒரு பெரிய மீட்டிங் ஒன்று நடத்தினோம். ஆண்டவர் சுகமளிக்கும் கூட்டம் என்று பசுமலை கிரவுண்டில் நடத்தினோம். அந்த நேரத்தில் 21 நாள் ஆண்டவருடைய பாதத்தில் விழுந்து கிடந்த பொழுது ஆண்டவர் சொன்னார், உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன்னு. இந்த வார்த்தை ஒன்று மட்டும்தான் எனக்கு இடைப்பட்டு கொண்டே இருந்தது. நடந்தது என்ன தெரியுமா? ஆண்டவர் ஊழியத்திலேயும் அதிசயங்களை செய்தார் என்பதற்கு முந்தின நாள் பெருத்த மழை பெய்து கொண்டிருக்கிறது. நடந்த சம்பவம் அதுதான். எல்லா இடத்துலையும் மழை பெய்து கொண்டிருக்கிறது. மீட்டிங் நடக்கும் பொழுது மட்டும் அந்த ஸ்தலத்தில் மட்டும் ஆண்டவர் மழை இல்லாதபடிக்கு கர்த்தர் வானத்தை அடைத்து போட்டார். தேவன் சொன்ன வார்த்தை அங்கே நிறைவேறினது. என்னுடைய ஊழிய பாதையிலையும் கர்த்தர் அந்த அதிசயங்களை காண செய்தார். அல்லேலூயா. எல்லாரும் கேட்டாங்க, இந்த இடத்துல மழை பெய்யுது, எல்லா இடத்துலையும் மழை பெய்யுது, இந்த இடத்துல மழை இல்லையே. மழை பெய்யும்படிக்கு எலியா செபித்தார். மழை நிற்கும்படியாகவும் செபித்தார். கர்த்தர் உடனே கேட்டார் எலியாவின் செபத்தை. அல்லேலூயா. எனக்கு சொன்னார் ஆண்டவர், இந்த ஊழியத்திலே நான் உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். அந்த அதிசயத்தை என் கண்கள் கண்டது 2018. அல்லேலூயா. அதை செய்த ஆண்டவர் தான் இன்றைக்கும் உங்களுக்கு அதிசயங்களை காண பண்ணுவார். அல்லேலூயா. மறுபடியும் அந்த வசனத்தை வாசிக்கலாம். மீகா 7:15 வாசிங்க. நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் கர்த்தர் ஒரு அதிசயத்தை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு காண்பித்தார். அதற்கு முன்பாக அந்த இஸ்ரவேல் மக்களுக்கு என்ன நேர்ந்தது? மோசேயை கொண்டு கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்து தேசத்திலிருந்து, பார்வோனின் அடிமைத்தனத்திலிருந்து ஜனங்களை விடுவித்தார். அது எல்லாரும் அறிந்தது. அந்த நாளில் இஸ்ரவேல் ஜனங்கள் காண்பது மாத்திரமல்ல, எகிப்தியர்களும் நானே கர்த்தர் என்பதை அறிந்து கொள்ளணும். ஆண்டவருடைய விருப்பம் என்ன தெரியுமா? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மட்டும் நான் தேவன் அல்ல, எல்லாருக்கும் நான் தேவனாய் இருக்கிறேன். நானே கர்த்தர் என்பதை இந்த எகிப்தியர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. மோசே கொண்டு கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை பார்வோனின் அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்தார் என்றால், இன்றைக்கும் கர்த்தர் தீராத வியாதியிலிருந்து உங்களை விடுவிக்க வல்லவர். உங்க பாவ சாப கட்டுகளில் இருந்து கர்த்தர் விடுதலையாக்க வல்லவர். உங்களுக்கு அதிசயங்களை செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன்.
சாபத்திலிருந்து விடுதலை ஆக்குகின்ற கர்த்தர், பிசாசின் பிடியிலிருந்து விடுதலை ஆக்குகிற கர்த்தர், நெருக்கத்திலிருந்து விடுதலை ஆக்குகின்ற கர்த்தர், கடன் பிரச்சனைகளிலிருந்து விடுதலை ஆக்குகிற கர்த்தர். அல்லேலூயா. ஏன் ஆண்டவர் இந்த ஜனங்களை விடுவிக்க வேண்டும்? எதற்காக இந்த ஜனங்களை விடுவித்தார்? இஸ்ரவேல் ஜனங்களுடைய முறையிடுதல். என்ன முறையிட்டார்கள் இவர்கள்? பார்வோன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கடின வேலை கொடுக்கிறார். ஆனால் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய கூலி குறைவாக இருக்கிறது. இந்த பார்வோன் கடின வேலையை கொடுத்து கொடுத்து அவர்களுடைய பலத்தை ஒடுக்குகிறார் பார்வோன். ஆனால் ஒடுக்க ஒடுக்க அவர்கள் பலப்பட்டார்கள். ஹல்லேலூயா. உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் இருக்கிற கர்த்தர் பலப்படுத்துகிற ஆண்டவர். ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்க சொல்லலாம், என் மேல அதிகாரி, நான் சரியாக தான் வேலை செய்கிறேன், ஆனாலும் எனக்கு கடின வேலை கொடுத்து குறைவான கூலியை கொடுக்கிறார்கள் என்று வேதனையோடு இந்த இடத்துல வந்து அமர்ந்திருக்கிறீங்களா? சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு சொல்றேன், உங்க மேல் அதிகாரிகள் உங்கள் பலத்தை ஒடுக்க ஒடுக்க கர்த்தர் இன்று உங்களை பலப்படுத்துவார். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை பலப்படுத்தின ஆண்டவர் உண்மை என்றால் இன்றைக்கும் உங்களை பலப்படுத்துவார். ஹல்லேலூயா. கடந்த மே மாதம் சில பலவீனத்தினால் நான் பாதிக்கப்பட்ட பொழுது நான் யாருக்கிட்ட சொல்ல முடியும்? சொல்லுங்க, நான் யாருக்கிட்ட சொல்லணும்? ஒரு மாத காலம் அதில் நிறைய ஆண்டவர் செய்ததை நான் கற்றுக்கொண்டேன், சொன்னதை நான் பிடித்து கொண்டேன். ஆண்டவரே, இன்னைக்கு உங்க முன்னாடி நிற்கிறேன்னா கர்த்தருடைய பலன் தான். ஹல்லேலூயா. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அடிக்கடி என் வாழ்க்கையில் அந்த வார்த்தையை சொல்லும் பொழுதெல்லாம் என் வார்த்தையில் கர்த்தர் அந்த வல்லமையை கொடுப்பது உண்டு. அல்லேலூயா. வார்த்தைகள் கிரியை செய்யுங்க. வார்த்தை ஜீவனும் வல்லமையுமா இருக்கிறது. பலவீனப்படுகிறீர்களா? வார்த்தையை சொல்லுங்க, ஆண்டவரே என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. பவுலே சொன்னாரு, ஆண்டவரே எனக்கு இந்த சரீரத்தில் ஒரு முள்ளு குத்திக்கிட்டே இருக்கு. ஆண்டவர் சொல்றாரு, மை கிரேஸ் இஸ் சஃபிஷியன்ட் டு யூ, என் கிருபை உனக்கு போதும். அதை உணர்ந்தேங்க. அதை உணர்ந்தேன் இந்த மே மாதத்தில். எவ்வளோ பெரிய சத்துருனுடைய போராட்டங்கள். ஏன்னா ஒரு நிமிஷம் நான் நிற்கிறது இல்லை. எந்த இடத்துலலாம் அழைப்பு வருதோ நான் ஓடிக்கிட்டே இருக்கேன். அடிக்கடி அந்த வசனத்தை சொல்லுவேன். ஆண்டவரே, கால்களை மான் கால்களை போல மாற்றுவேன்னு சொன்னீங்களே, அந்த வார்த்தை கிரியை செய்யணும் எனக்கு. அதே மாதிரி தான் வார்த்தையை சுதந்திரித்து கொள்ளுங்க. ஆண்டவரே, காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை தருவேன்னு சொன்னீங்களே, உண்மையாகவே இந்த சரீரத்தில் நான் உணர்ந்தேன். அந்த உன்னத பலனை கர்த்தர் எனக்கு 2 மடங்காய் கொடுத்ததையும் பல மடங்காய் கொடுத்ததையும் உணர்ந்து உங்கள் முன்பாக நான் நிற்கிறேன் சாட்சியாய். அல்லேலூயா. அப்போதான் நான் நினச்சேன், நிறைய பேர் சொல்லுவாங்க பலவீனம் பலவீனம்னு. அப்போ வார்த்தையை கொண்டு எத்தனையோ ஜனங்களுக்கு நான் தேற்றி இருக்கிறேன். ஆனால் நான் பலவீனப்படும் பொழுது அடிக்கடி சொல்கிற வார்த்தை இதுதான், ஆண்டவரே என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே நான் விழுந்து விடாதபடிக்கு என் கால் சறுக்குதுன்னு சொல்லும்போது, கர்த்தாவே உம்முடைய கிருபை என்னை தாங்குகிறது ஆண்டவரே. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமை. அதனால் நீங்கள் பலவீனன் இல்லைங்க. எத்தனை பேர் சொல்கிறீங்க நான் பலவான்னு? கையை தட்டுவோமா? நான் பலவான். யாருக்குள்ள? கிறிஸ்துவுக்குள்ள பலவான். ஹல்லேலூயா. நான் சொல்கிறேங்க, அடுத்தடுத்த நிமிஷம் கர்த்தர் உங்களை பலப்படுத்தி கொண்டே இருப்பார். உங்களுக்கு தெரியுமா, நான் ரொம்ப ருசித்தேன் ஆண்டவரை.
அதனால தான் அந்த வரி பாடும்போது சில நேரங்களில் எனக்கு ஒரு உள்ளுக்குள்ளே கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியும் வரும், அழுகையும் வரும். பலவீன நேரங்களில் சேர்ந்து பாடுவோமா? பேலனும் தந்தீரையா, பலவீன நேரங்களில் பாடுவோம் சத்தமா. பேலனும் தந்தீரையா, சுகமானேன் சுகமானேன் தழும்புகளால் சுகமானேன், என் மருத்துவர் நீரே. சுகமானேன் சுகமானேன் சேர்ந்து பாடுவோம். என் மருத்துவர் நீரே, நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. பாருங்க, இவங்களுக்கு என்ன பிரச்சனை? கடின வேலை, ஆனால் கூலியோ குறைவு, பலமெல்லாம் ஒடுங்கி போகிறது. அப்பதான் என்ன செய்யறாங்க? முறையிடுறாங்க. யார் இடத்துல? பார்வோன்ட்ட போய் மோதல. கவனிங்க, பார்வோன்ட்ட போய் மோதல. மேல் அதிகாரி உங்களிடத்துல மோதிக்கிட்டே இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒன்னே மட்டும் செய்யுங்க, முறையிடுங்க ஆண்டவரிடத்துல. நான் சொல்றேன், அந்தரங்கமாய் நீங்கள் முறையிடுகின்ற பொழுது கர்த்தர் வெளியரங்கமாய் பதில் கொடுக்கிற ஆண்டவர், நீதி வழங்குகிற கர்த்தர், நீதியில் பிரியப்படுகிற ஆண்டவர். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. முறையிடுறாங்க. யார்கிட்ட முறையிடணும்? நீங்க இன்னைக்கும் தேசத்தில் நடக்குதே கொடுமை, அக்கிரமம், அநியாயம், அநீதிகள். முறையிடுங்க. ஒருத்தரா முறையிடலைங்க, ஒட்டு மொத்த இஸ்ரவேல் ஜனங்களாய். அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள். உங்களை பிரித்து எடுத்தாரே ஆண்டவர், என் நாமத்தை நான் உனக்கு கொடுத்திருக்கிறேன். பொல்லாத வழிகளை விட்டு திரும்பணும். ஆண்டவர் சொல்றாரு, நீங்க இப்படி செய்தா ஒரு தேசத்திற்கு ஆசீர்வாதம் யாருனால? இஸ்ரவேல் ஜனங்கள்னால தான். அல்லேலூயா. முறையிடும் சத்தம் வாசிக்கலாமா? யாத்ராகமம் 2:23 வாசிங்க. சில காலம் சென்ற பின்பு எகிப்தின் ராஜா மரித்தான். இஸ்ரவேல் புத்திரர் அடிமைத்தனத்தில் தவித்து முறையிட்டு கொண்டிருந்தார்கள். அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து முறையிடும் சத்தம் தேவ சந்ததியை எட்டி. போதுங்க, முறையிடுறாங்க. யார் இடத்துல? கர்த்தர் இடத்துல முறையிடணும். நீங்க பழகி கொள்ளணும். மனுஷரிடத்துல போய் முறையிடாதீங்க. என் மேல அதிகாரி இப்படிலாம் செய்கிறாங்க, கடின வேலை கொடுத்து ஒட்டுக்கிறாங்கன்னு உங்க முறையிடல மனுஷரிடத்துல சொல்லாதீங்க. நீங்க கர்த்தரிடத்துல முறையிடும் பொழுது அந்த முறையிடும் சத்தம் அன்றைக்கு இஸ்ரவேல் மக்களுக்கு, அந்த இஸ்ரவேல் மக்கள் விடுகிற சத்தம் தேவ சந்நிதிக்கு போகிறது. இன்றைக்கும் ஒட்டுமொத்த கிறிஸ்தவர்களாய் நாட்டில் நடக்கக்கூடிய அக்கிரமங்கள், அநியாயங்கள், கொடுமைகள், பாலியல் வன்கொடுமைகள், இன்றைக்கும் நீங்கள் முறையிடுகின்ற பொழுது ஒட்டுமொத்தமாய் முறையிடணும். அங்க வேத சத்தியத்தில் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு இஸ்ரவேல்னு போடல, அவர்கள் முறையிடும் சத்தம். அப்படி என்றால் அன்றைக்கு நினிவே பட்டணத்தை கர்த்தர் அழிப்பேன் என்று சொல்லும் பொழுது சிறு பிள்ளையிலிருந்து அதிகாரத்தில் இருக்கிற ராஜா வரைக்கும் சாம்பலில் உட்கார்ந்தாரே, உபவாசித்தாரே. முறையிடணும். நடக்கிற சம்பவங்கள் உங்கள் இருதயத்தை பாதிக்க வேண்டும். என் வீட்டில் இப்படி ஒரு பிள்ளைக்கு, என் பிள்ளைக்கு இப்படி ஒரு கொடுமை சம்பவம் நடக்கும் என்றால் சும்மா இருப்போமா? சொல்லுங்க, சொல்லுங்க, சும்மா இருப்போமா? அதற்கு தான் அன்றைக்கு நெகேமியா துக்கித்து அழுகிறாரு. நம்மளுக்கு இருதயத்தில் அந்த பாதிப்பு இருக்குதா? அந்த காரியங்கள் உங்க இருதயத்தை உடைக்கணும். முறையிடணும் ஆண்டவரிடத்துல. நீங்க சும்மா இருக்கிறவர்களை போல அமர்ந்து கொண்டே இருந்தால் இன்றைக்கும் இந்த கொடுமைகள், அக்கிரமங்கள், அநியாயங்கள் இன்னும் பெருகி கொண்டே போகும். அதை தடுக்க ஒரே வழிதான், முறையிடணும்.
ஒட்டுமொத்த இஸ்ரவேல் மக்களாய் முறையிடும் பொழுது, தேவனிடத்தில் முறையிடும் பொழுது, அந்த சத்தம் அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் சொல்லும் பொழுது தேவ சந்நிதியில் எட்டினது போல இன்றைக்கும் முறையிடும் சத்தம் தேவ சந்நிதியில் போய் எட்டும். அல்லேலூயா. கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? அடுத்து பாருங்க, வாசிங்க யாத்திராகமம் 3:7 வாசிங்க. அப்பொழுது கர்த்தர், எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்த்து ஆளோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன், அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. பாருங்க, முறையிடுறாங்க, தேவ சந்நிதிக்கு போயிடுச்சு. அவருடைய உட்கார்ந்திருக்கிற இடத்துல பரலோக ராஜ்யத்தில் அந்த சிங்காசனத்தை அசைக்குது. இன்றைக்கு ஒன்று சொல்லுகிறேன், நீங்கள் முறையிடும் போது அவர் இருக்கிற சிங்காசனம் அசைக்கப்படும். அல்லேலூயா. அங்கே பாருங்க, கூக்குரலை கேட்டேன், என் ஜனங்கள் வேதனையை அறிந்திருக்கிறேன். அதனால என்ன சொல்றாரு? எகிப்தியன் கைக்கு விடுதலை ஆக்கணும், இந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கணும் என் ஜனங்களை. பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்திலே உன்னை கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இறங்கி வந்தாரா வரலையா? அன்றைக்கு இறங்கினார் என்றால் இன்றைக்கும் ஒட்டுமொத்த இஸ்ரவேல் மக்களாய் நடக்கின்ற எல்லா சம்பவங்களுக்காகவும் நீங்கள் முறையிடும் பொழுது கர்த்தர் இறங்கி வருவார். ஹல்லேலூயா. அவர் வல்லவர். அப்பதான் மோசையை அனுப்புறாரு, விடுதலை ஆக்கிறதுக்கு மோசையை கர்த்தர் அனுப்புறாரு. இப்போ மோசையை அனுப்பும்போது ஆண்டவர் வழிகாட்டியாக இருந்து மோசையை கொண்டு அந்த இடத்துல இஸ்ரவேல் ஜனங்களை பார்வோனின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு கொண்டு வருகிறார். விடுதலை ஆக்கப்பட்ட பிறகு இந்த இஸ்ரவேல் மக்கள் மிகவும் ஹாப்பி, மிகவும் சந்தோஷம். எதனால தெரியுமா? பார்வோனின் அடிமைத்தனத்திலிருந்து நாம் விடுதலை ஆக்கப்பட்டோம். ஒன்று. இரண்டாவது, அவர்களுக்கு முன்பாக சென்றது கர்த்தருடைய சமூகம். ஹல்லேலூயா. இப்போ பாருங்க, ரொம்ப ஹாப்பியாக வராங்க. அங்கே பயங்கரமாக ஒட்டிக்கினா பார்வோன், இங்கே விடுதலையாக்கப்பட்டு அவர்களுடைய விடுதலை பயணம் தொடங்குது. நடந்தது என்ன தெரியுமா? பார்வோன், இந்த இஸ்ரவேல் ஜனங்களை விட்டுட்டோமே, இப்படிப்பட்ட குறைவான கூலிக்கு யார் வருவா? உடனே யோசித்து என்ன செய்கிறா? 600க்கும் மேலான ரதங்களில் போர் வீரர்கள், அதற்கு பின்பாக பார்வோனும் ரதத்தில் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறார். நல்லா கவனிங்களேன். பார்வோன் இஸ்ரவேல் ஜனங்களை எப்படியாவது நாம் இழுத்து கொண்டு வர வேண்டும் என்று அவர்கள் பட்டயத்தோடு சென்று கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது அந்த இடத்துல எப்படி ஒரு கொஞ்சம் இமேஜின் பண்ணுங்க, முன்னாடி இஸ்ரவேல் ஜனங்க போகிறாங்க, அதற்கு முன்னால் கர்த்தருடைய சமூகம் போகுது, அவருடைய சேனைகள் போகிறாங்க, அதுக்கு முன்னாடி மேக ஸ்தம்பம், அதுக்கு முன்னாடி கர்த்தருடைய தூதனானவர் வழிகாட்டியாக இருக்கிறாங்க. நல்லா கவனிங்களேன். மோசையை கொண்டு தான், மோசே ஒரு கருவி தான், மோசே ஒரு கருவி தான், ஆனால் கர்த்தர் இஸ்ரவேல் மக்களுக்கு வழிகாட்டியாய் போய் கொண்டு இருக்கிறார். பின்னாடி பார்வோன் வர்றாரு. இப்போ அந்த இடத்துல வந்துக்கிட்டே இருக்காங்க வேகமா. திடீர்னு பாருங்க, பக்கத்தில் வந்துட்டாங்க. பக்கத்தில் வந்த உடனே வாசிங்க பார்க்கலாம். யாத்திராகமம் 14:10 வாசிங்க. பார்வோன் சமீபித்து வருகிற போது இஸ்ரேல் புத்திரர் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து, எகிப்தியர் எங்களுக்கு பின்னே வருகிறதைக் கண்டு மிகவும் பயந்தார்கள். அப்பொழுது இஸ்ரேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அல்லேலூயா. பாருங்க, ஒரு பக்கம் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்னாடி செங்கடலும் இருக்கு. கவனிங்க, செங்கடலும் இருக்கு. ஆனால் இவர்களுக்கு வழிகாட்டியா இருக்கிறது யாரு?
கர்த்தருடைய சமூகம். ஹாப்பி தான் உங்களுக்கு. ஆனால் இப்போ நெருங்கி வந்துட்டாங்க. பார்வோன் நெருங்கி வரும் பொழுது அந்த இடத்துல இஸ்ரவேல் மக்கள் என்ன செஞ்சாங்க? அந்த வசனத்தில் வாசித்தோமே, இவங்க ஃபஸ்ட்டு செஞ்சது என்ன? கண்களை ஏறெடுத்து பார்க்குறாங்க. நல்லா கவனிங்க. மோசே தேவனுடைய சத்தத்தை கேட்கிறவனாக இருந்தான். ஆனால் இஸ்ரவேல் மக்கள் எப்பயும் என்ன செய்வாங்க? மனுஷருடைய சத்தத்தையும் உலகத்தின் சத்தத்தையும் கேட்கிறவர்களாக இருப்பாங்க. ஒன்றை நன்றாக அறிந்து கொள்ளுங்க. நீங்கள் கர்த்தருடைய சத்தத்தையே கேட்டு நீங்கள் உங்கள் வாழ்க்கை பிரயாணத்தை தொடங்குவீர்கள் என்றால், உங்கள் வாழ்க்கையில் பயணம் செய்வீர்கள் என்றால், நிச்சயமாகவே ஆண்டவர் அந்த இடத்துல மறுபடியும் அந்த வசனத்தை வாசிங்க, 14:10 வாசிங்க. பார்வோன் சமீபித்து வருகிற போது இஸ்ரேல் புத்திரர் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து, எகிப்தியர் எங்களுக்கு பின்னே வருகிறதை கண்டு மிகவும் பயந்தார்கள். அப்பொழுது இஸ்ரேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். போதுங்க. ஹல்லேலூயா. நீங்க கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிறவர்களா இருந்தா உலகத்துல இருக்கிற சத்தமும் மனுஷருடைய சத்தமும் கேட்காது அதிகமா. ஆனா மனுஷ சத்தத்தையே நீங்க கேட்டு கேட்டு பழகுனீங்கன்னா தேவ சத்தம் என்ன செய்யாது? கேட்காது. இந்த ஜனங்களுக்கு பக்கத்தில் வந்த பொழுது கண்களை ஏறெடுத்து பார்க்குறாங்க. என்ன செஞ்சாங்க? அடுத்து என்ன செஞ்சாங்க? பின்னாடி திரும்பினாங்க, மிகவும் பயந்தார்கள். ஹல்லேலூயா. பின்னாடி திரும்பினாங்க. அன்னைக்கு லோத்தினுடைய மனைவி ஆண்டவர் சொல்றாரு ஓடு அப்படின்னு சொன்னாரு. ஆனா அவன் என்ன செஞ்சா? பின்னிட்டு திரும்பி பார்த்தா உடனே உப்பு தூணானாள். கர்த்தர் சொல்லுகின்ற வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கணும். ஹல்லேலூயா. அப்பதான் ஆசீர்வாதம். கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கணும். அதுதான் ஆசீர்வாதம். நான் சொல்றேங்க, நானும் ஏதோ ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை தான் வாழ்ந்தேன். ஆனால் இன்றைக்கும் அர்த்தமுள்ள ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழணும்னு கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுத்தா. ஹல்லேலூயா. பாருங்க, இவங்க கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்காதவங்க இவங்க டக்குன்னு என்ன பண்ணுறாங்க? பின்னாடி திரும்பினாங்க. திரும்பினவுன்னு என்னாச்சு? பயந்து போனாங்க. சத்ருவுக்கு முதல்ல உங்களுடைய பலவீனம் என்ன தெரியுமா? சூழ்நிலையை காட்டி காட்டி என்ன செய்வான்? பயமுறுத்தி கொண்டே இருப்பான். மிகவும் பயந்தார்கள். இந்த கடைசி நாட்களிலோ அப்படிதான் நடக்கும். அநேகர் பின்னிட்டு திரும்புவார்கள், தன் விசுவாசத்தை இழப்பார்கள். ஹல்லேலூயா. அவர் வருகிற சத்தம் கூட தேவ சத்தத்தை கேட்டு கேட்டு காதில் மனுஷ சத்தத்தை கேட்காம தேவ சத்தத்தை கேட்கிறவங்களுக்கு மட்டும்தான் அவர் வருகின்ற சத்தமும் கேட்கும். ஹல்லேலூயா. கடைசி நாட்களில் பாருங்க, அநேகர் இப்படிதான் பின்னிட்டு திரும்பி நம்பிக்கை இழந்து விடுவார்கள். தேவன் மேல் வைக்கிற நம்பிக்கையை விட்டு விடுவார்கள். அவிசுவாசிகளாய் மாறி விடுவார்கள். ஆனால் அவிசுவாசிகள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது இல்லை. ஹல்லேலூயா. விசுவாசம்னா விளையாட்டா? இன்னைக்கு விசுவாசம்னா விளையாட்டா? அதனால தான் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் ஒன்றை கூட சில நேரங்களில் பெற்றுக்கொள்ள முடியவில்லை. வாழுகின்ற ஒரே வாழ்க்கை கிறிஸ்துவுக்காக வாழ்ந்து மரிக்க வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. இவங்க நல்லவங்க. யாரு? இஸ்ரவேல் ஜனவங்க நல்லவங்க. கர்த்தர் நல்லது செஞ்சா நல்லவர்னு சொல்லுவாங்க. கர்த்தர் வேறு விதமாக செஞ்சா என்ன செய்வாங்க? முறுமுறுத்ததுனால தான் வனாந்திரத்தில் கொள்ளை நோயெல்லாம் அழிஞ்சு போனாங்க கொஞ்சம் பேர். ஹல்லேலூயா. இந்த கடைசி நாட்களிலும் அநேக தேவன் மேல் இருக்கிற நம்பிக்கையை விட்டு விடுவார்கள். அதற்கு என்ன தெரியுமா? இந்த சத்தம். ஹல்லேலூயா. நீங்கள் தேவ சமூகத்தில் செபிக்கிறவர்களாக இருங்க, கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிறவர்களாக இருங்க. அப்போ தான் அவர் வரும் பொழுது அந்த சத்தம் உங்கள் காதுகளில் தொனிக்கும். ஹல்லேலூயா. இவங்க நல்லவங்க. ஏன் தெரியுமாங்க? ஆபத்து வந்த உடனே என்ன செய்வாங்க? கூப்பிட்டுட்டாங்க. நல்லவங்க. ஏன்னு கேளுங்க, அந்த நேரத்தில்
அவங்க விசுவாசத்தை விட்டுருந்தாங்கன்னா, எனக்கு இந்த சாப்டர் வாசிக்கும்போது அநேக இடத்துல முறுமுறுத்துக்கிட்டே இருப்பாங்க. சில இடங்களில் விசுவாசமே இல்லாமல் போயிடுவாங்க. ஆனால் இந்த இடத்துல இவங்க நல்லவங்க. நம்ம சில நேரம் அப்படி தானேங்க, வேறு வழி இல்லை. என்ன பண்ண, ஆபத்து நெருங்கி வருது. நல்லா கவனிங்க, பின்னாடி ஆபத்து வருது. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன்னு ஆண்டவர் சொல்கிறாரு. ஹல்லேலூயா. ஆபத்து வந்துருச்சு, என்ன பண்ண, ஒன்றும் பண்ண முடியல. அவங்க வாய் உடனே என்ன செய்யுது, கூப்பிடுது, கர்த்தரை நோக்கி கூப்பிடுது, ஆண்டவரே அப்படின்னு கூப்பிடுது. ஆனால் அதே சமயம் அடுத்தது பாருங்க, நம்ம மனநிலையெல்லாம் அப்படி தானேங்க மாறும். அப்படியே மினிட்டுக்கு மினிட்டு மாறிக்கிட்டே இருக்கும். இஸ்ரவேல் மக்களுடைய இருதயத்தை யாரும் அறிய முடியாதுங்க, கர்த்தர் ஒருத்தர் தான் அறிய முடியும். ஹல்லேலூயா. ஏன்னா நம்ம எப்போ மாறுவோம், எப்போ ஸ்டாண்டர்டாக இருப்போம், எப்போ கீழே இறங்கிடுவோன்னு அவருக்கு மட்டும்தாங்க தெரியும். ஹல்லேலூயா. உங்கள் இருதயம் யாருக்கு தெரியும்? உங்கள் கணவருக்கு தெரியுமா? அதிகம்லாம் தெரியாதுங்க. நான் சொல்கிறேன், இந்த உலகத்தில் எல்லாரும் ஒரு நாள் என்ன செய்யணும், விட்டுட்டு தான் போகணும். இப்போயே பலப்பட்டுக்கோங்க கர்த்தருக்குள்ள. ஹல்லேலூயா. எதுவும் நிரந்தரம் இல்லாத வாழ்க்கை. அடுத்த நிமிடம் என்ன நடக்குன்னு தெரியாது. மரிச்சா கிறிஸ்துவுக்குள்ளே என்ன செய்யணும், மரித்து நித்திய ஜீவனுக்குள்ளே போயிடணும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நல்லா கவனிங்களேன். அடுத்து இவங்க என்ன பேசுகிறாங்கன்னு கொஞ்சம் பார்ப்போமா. நல்லவங்க தான், கர்த்தரை நோக்கி கூப்பிட்டுட்டாங்க, நல்லது தான். நம்மளும் ஆபத்து வரும்போது என்ன செய்கிறோம், கர்த்தாவேன்னு கூப்பிட்றோம், நல்லது. ஆனால் அடுத்த நிலையில் அவங்க மனநிலை மாறுது பாருங்க. வாசிங்க, யாத்திராகமம் 14:12 வாசிங்க. நாங்கள் எகிப்திலே இருக்கும்போது நாங்கள் எகிப்தியருக்கு வேலை செய்ய எங்களை சும்மா விட்டுவிடும் என்று சொன்னோம் அல்லவா? நாங்கள் வனாந்தரத்திலே சாகிறதை பார்க்கிலும் எகிப்தியருக்கு வேலை செய்கிறது எங்களுக்கு நலமாய் இருக்குமே என்றார்கள். நாங்கள் வனாந்திரத்திலே சாகிறத பார்க்கிலும் எகிப்தியருக்கு வேலை செய்வது நலமாக இருக்கும். என்ன சொல்கிறாங்க தெரியுமாங்க, இவங்க கர்த்தரை நோக்கி கூப்பிட்டதோடு நின்றுக்கணும். மறுபடியும் என்ன செய்கிறாங்க, மோசைட்ட சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, இந்த மோசை வழி நடத்தும் போது பார்த்தீங்கன்னா, ஜனங்க ஏதாவது முறுமுறுத்தாங்கன்னா உடனே என்ன செய்வார், ஆண்டவர்கிட்ட போய் விழுவார். ஆண்டவர் ஒரு பதில் கொடுப்பார். உடனே என்ன செய்வாங்க, அவங்க அடுத்த காரியத்துக்கு வருவாங்க. நல்லா கவனிங்க. இப்போ இங்கே நடக்குது என்ன தெரியுமா, நாங்கள் எகிப்தில் எங்களை ஒடுக்குனா கூட கறி சாப்பாடு கிடைக்குது எங்களுக்கு. ஆனால் இங்கே வனாந்திரத்தில் வந்து எங்களுக்கு சைவ சாப்பாடை போடுறீங்களே, சாகடிக்கிறீங்களே. நம்ம பாஷையில் சொன்னால் அப்படி தான் சொல்லணும். எகிப்தியர்களை ஒட்டுக்கினாலும் பரவாயில்ல, எங்களுக்கு என்ன கிடைக்குது, கறி சோறு கிடைக்குது. ஏசா அற்ப போஜனத்திற்காக சேஷ்டபுத்திர பாகத்தை இழந்து போனான். போஜனத்தில் அதிக ஆசைப்பட்டா தொண்டையில் கத்திய வைக்கணும். நீதிமொழிகளை வாசித்து பாருங்க. நான் அநேக வார்த்தைகளை பைபிளை போட்டு பரட்டினது எப்போனா, நான் ரட்சிக்கப்பட்ட பிறகு, அபிஷேகம் பண்ணப்பட்ட பிறகு சும்மா இருக்க முடியலை எனக்கு. இந்த வேதத்தை வாசித்து 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 பெரிய பைபிள் காலேஜிலலாம் போய் படிக்கலைங்க. உட்காந்து ஆண்டவரோட பேசுவேன், அவ்வளோதான். ஆண்டவர் எனக்கு ஒரு ஆன்சர் பண்ணுவார், ஆவியில் என்னை நடத்துவார். அல்லேலூயா. நடந்தது என்ன, நாங்கள் கஷ்டப்பட்டுனாலும் வேலை செய்வோம், எங்களுக்கு கறிச்சோறு போட்டாரு பார்வோம். ஆனால் நீ என்னை கூட்டிகிட்டு வந்துட்டு சைவ சாப்பாடு போட்டு எங்களை சாகடிக்கிறியே அப்படின்னு சொல்கிறார். நல்லா இருக்குல்லங்க. இந்த இஸ்ரவேல் ஜனங்க அதுக்கு முன்னாடி தான் என்ன பண்ணாங்க, அவரை நோக்கி கூப்பிட்டாங்க. இங்கே என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க, புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்ததை வாசிக்கலாமா? வேகமாக வாசிங்க. யாத்திராகமம் 14:15-16 வாசிங்க.
அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல். நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்துவிடு. அப்பொழுது இஸ்ரேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவே வெட்டாந்தரையிலே நடந்து போவார்கள். அடுத்து மோசே ஒரு டாக் பண்ணுறாரு அந்த இடத்துல. இஸ்ரவேல் ஜனங்களை தைரியப்படுத்துறாரு. அவருக்கு அதானங்க வேலை, அப்படி தானுங்க. இந்த ஜனங்களெல்லாம் இழுத்து கொண்டு போய் கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தின் தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கணும். ஆனால் அதில் ஒன்று என்ன மன வருத்தமான விஷயம்னா, மோசே அந்த கானான் தேசத்தை பார்த்தார். ஆனால் அதில் அதை என்ன செய்ய முடியல, போக முடியலங்க. அலையில் எனக்கு இந்த சாப்டரை படிக்கும் பொழுது சில ஆண்டவருடைய செயல்களை பார்த்தா வித்தியாசமாக இருக்குது. அப்போ பாருங்க, மோசே சொல்கிறாரு, பயப்படாதீங்க, இன்றைக்கு கர்த்தர் நின்று கொண்டு அவர் செய்யும் ரட்சிப்பை பாருங்க. இன்று கண்ட எகிப்தியரை காண மாட்டீங்க, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா உட்காந்துருங்கன்றார். நல்லா கவனிங்க. இப்போ இந்த ஜனங்க என்ன செய்கிறாங்க, இஸ்ரவேல் ஜனங்க இப்படி சொல்லும் போதே அவங்களுடைய விசுவாசம் என்ன செய்யுது, கர்த்தரை நோக்கி கூப்பிட்டாங்க. அந்த விசுவாசம் மோசேட்ட போகும்போது என்னால விசுவாசத்தின் நிலை குறைகிறதை பார்க்கிறோம். இன்னைக்கு அநேக ஜனங்க என்ன தெரியுமா சொல்றாங்க, எனக்கு இதை விட அங்க இருந்தா நல்லா இருந்திருக்கும். கர்த்தர் கொடுத்த இடம் உங்களுக்கு ஆசீர்வாதமான இடம் தான். அல்லேலூயா. சிலருடைய வாயில் சொல்லும் போது பார்த்துருக்கேன், இதை விட எனக்கு அது நலமாக இருந்திருக்கும், இதை விட இது பெஸ்டாக இருந்திருக்கும். இப்படி சொல்லுகிறவர்கள் விசுவாசத்தில் குறைவுள்ளவர்கள். அதைத்தான் பாருங்க ஆண்டவர் பார்க்கிறாரு. இந்த இஸ்ரவேல் ஜனங்க விசுவாசத்தில் குறைவாக வந்துக்கிட்டே வந்தாங்கன்னா கடைசியில் அவிசுவாசிகளாக மாறிடுவாங்க. அவிசுவாசிகளாக மாறினா தேவன் அந்த இடத்துல செய்யக்கூடிய அதிசயத்தை செய்ய முடியாது. அல்லேலூயா. நடக்கிறது என்ன தெரியுமாங்க, உடனே ஆண்டவர் பார்க்குறாரு, சும்மா பேசிக்கிட்டே இருக்காங்க. மோசே போய் முறையிடுறாரு, எப்பா ஏன்ட்ட என்ன முறையிடுற, நான் உங்களோட தானே இருக்கிறேன். உடனே ஒரு உத்தரவு கொடுக்குறாரு பாருங்க. யாருக்கு கொடுக்குறாரு? இஸ்ரவேல் மக்களுக்கு. என்ன கொடுக்கிறாரு? புறப்பட்டு போங்கள், யூ கோ ஃபார்வர்ட். நல்லா கவனிங்க. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்னாடி போனாலும் ஆபத்து தான், பின்னாடி வந்தாலும் ஆபத்து தான். சரி, முன்னாடி தான் செங்கடல் இருக்கே, இவ்வளோ பெருசா இருக்கே அப்படின்னு பேக் அடிச்சாங்கன்னா பின்னாடி பார்வோனுடைய கருத்தில் என்ன செய்வாங்க, பட்டயத்தினால விழுந்து போவாங்க. இன்றைக்கு உங்க வாழ்க்கையில செங்கடலை போல பிரச்சனை, என்னை சத்ருவானவன் என் வாழ்க்கையில துரத்தி கொண்டே வருகிறான். எல்லா பக்கத்திலும் பிரச்சனை சொல்லிட்டு இருக்கிறீங்களா இன்றைக்கும்? ஆனால் நான் சொல்றேங்க, செங்கடல்ல நீங்க மூழ்கி போவது இல்லை, சத்துருக்களுடைய கையில கர்த்தர் விடுவதும் இல்லை. அல்லேலூயா. இப்ப பாருங்க, உடனே சொல்றாரு, கோ ஃபார்வர்ட், முன்னேறி செல்லுங்க. கர்த்தர் ஒரு கட்டளையை கொடுக்கிறாரு. உண்மையாகவே அதிசயங்களை காண பண்ணினார் தான். அல்லேலூயா. சரி, வார்த்தைக்கு வல்லமை இருக்கிறது. இந்த நாளிலும் இதற்காகலாம் நாங்கள் ஒப்பு கொடுத்து தான் ஜெபித்து வருவோம். இதெல்லாம் சத்துருடைய எல்லா போராட்டங்களையும் கட்டி ஜெபித்துட்டு வரல அப்படின்னு சொன்னால் இன்றைக்கும் ஆண்டவர் இப்படிப்பட்ட காரியத்தை நம்மளுக்கு செய்ய முடியாது. அல்லேலூயா. பாருங்க, இங்கே என்ன நடந்துச்சு, இஸ்ரவேல் மக்களுக்கு ஒரு கட்டளை கொடுக்கிறாரு, கோ ஃபார்வர்ட், முன்னேறி செல்லுங்க. ஏன்னா இவங்க என்ன பண்ணிக்கிட்டே இருக்காங்க, புலம்பிக்கிட்டே இருக்காங்க, நாங்கள் அங்கே இருந்தா நலமா இருக்குமே. விசுவாசத்தில் கொஞ்சம் குறைஞ்சிக்கிட்டே வர்றாங்க. கர்த்தர் பார்க்கிறாரு, இவங்க விசுவாசத்தை என்ன செய்யணும், பெருக பண்ணணும். என்ன செய்யறது? உடனே கட்டளை கொடுக்கிறாரு. மோசேட்ட சொல்றாரு, புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு. சூழ்நிலை எப்படி இருக்கு பாரு, கோ ஃபார்வர்ட் சொல்லு இஸ்ரவேல் ஜனங்கள்கிட்ட. மோசே சொன்னாரு. அடுத்து மோசேக்கு ஒரு கட்டளை கொடுக்கிறாரு. அது என்ன கட்டளை? வாசிங்க பார்க்கலாம். நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை போதுங்க, சமுத்திரத்தை பிளந்து விடு.
இது யாருக்கு கட்டளை கொடுக்கிறார்? கர்த்தர் மோசேக்கு கொடுக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கட்டளை கொடுக்கிறார், மோசேக்கு கட்டளை கொடுக்கிறார். என்னமோ இந்த ஜனங்க நல்லவங்க தாங்க, இஸ்ரவேல் மக்கள் நல்லவங்க தானே, கர்த்தரை நோக்கி கூப்பிட்டாங்க, ரைட்டு தான். அடுத்து புலம்புனதையும் ஆண்டவர் பார்க்குறாரு. ஆண்டவர் சொல்ல வேண்டியது இருக்கு, எப்பா முன்னேறி போ, புறப்பட்டு போ. கர்த்தர் இடைப்படுகிறா, ஒரு கட்டளை கொடுக்கிறா. ஆனால் கட்டளைக்கு அப்படியே கீழ்ப்படிந்தார்கள். ஹல்லேலூயா! கட்டளைக்கு அப்படியே கீழ்ப்படிந்தார்கள். ஒன்று, நம்முடைய வாழ்க்கையில் அதிசயத்தை கர்த்தர் காண செய்ய வேண்டும் என்றால் விசுவாசம் அவசியம். எந்த சூழ்நிலை வந்தாலும், வெள்ளம் போல வந்தாலும், செங்கடலை போல வந்தாலும், பார்வன் போல சத்துருக்கள் தொடர்ந்து வந்தாலும், விசுவாசம் கீழ்ப்படிதல் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் பொழுது கர்த்தர் அதிசயங்களை காண பண்ணுவார். நடந்தது என்ன தெரியுமா? கர்த்தருடைய செயலை பாருங்க. வாசிக்கலாமா? யாத்திராகமம் 14:19 வாசிங்க. அப்பொழுது இஸ்ரவேலரின் சேனைக்கு முன்னாக நடந்த தேவதூதனானவன் விலகி அவர்களுக்கு பின்னே நடந்தார். அவர்களுக்கு முன்னே இருந்த மேகஸ்தம்பம் விலகி அவர்களுக்கு பின்னே நின்றது. யாத்திராகமம் 14:21 வாசிங்க. மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். அப்பொழுது கர்த்தர் ராம் முழுவதும் பலத்த கீழ்காற்றினால் சமுத்திரம் ஒதுங்கும்படிக்கு செய்து அதை வறண்டு போக பண்ணினார். ஜலம் பிளந்து விரிந்து போயிற்று. அல்லேலூயா! இப்பதாங்க கர்த்தர் செயல்படுறார். எப்ப செயல்பட்டாரு? ஜனங்க விசுவாசிக்கும் போது, ஜனங்கள் கட்டளைக்கு கீழ்ப்படுகின்ற பொழுதுதான் கர்த்தர் செயல்படுவார். இங்க செயல்படுறாரு. உங்க வாழ்க்கையில் ஒன்று அறிந்து கொள்ளுங்க. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, நித்திய ஜீவனுக்கு ஒரு வழி விசுவாசிக்கணும். எல்லா சூழ்நிலையிலும் வெள்ளம் என்னை சூழ்ந்து வந்தாலும், பார்வோன் சேனைகள் என்னை தொடர்ந்து வந்தாலும், ஆண்டவரே என் வாழ்க்கையில் நான் விசுவாசத்தை விடக்கூடாது. நான் சொல்றேங்க, செங்கடலில் நீங்க மூழ்கி போவதற்கு கர்த்தர் விட மாட்டார். சத்துருக்கள் பின்தொடர்ந்து வந்தாலும் சத்துருவின் கரத்தில் ஒரு நாளும் ஆண்டவர் உங்களை ஒப்பு கொடுப்பது இல்லை. அவர் கர்த்தர், அவர் சர்வ வல்லவர். ஆனா நீங்க என்ன செய்யணும்? சூழ்நிலையின் மத்தியில் வெள்ளமே சூழ்ந்து அடித்துட்டு போகிற நிலைமை வந்தாலும், அடித்து செல்லக்கூடிய நிலைமை வந்தாலும், என் இயேசு என்னோட கூட இருக்கிறார். நான் மூழ்கினாலும் கர்த்தர் என்னை எழுப்பி விடுவார். அல்லேலூயா! முத்தை எடுத்துக்கிட்டு வெளியே வருவேங்க. எங்கள் ஊழியத்தில் கர்த்தர் முதல்ல சொன்ன காரியம் அதுதான். ஊழியம் உன்னுடைய ஊழியம் என்னங்கிறதையும் ஆண்டவர் சொன்னார், விசுவாசம்தான். ஆனால் அந்த விசுவாசத்தினால வாழ்க்கையில் இன்னைக்கு நிறையா ஜெயிச்சிருக்கேன். ஹல்லேலூயா! ஜெயிச்சுட்டேன். இனிமேலும் கர்த்தர் ஜெயிக்க வைப்பார். இன்றைக்கும் என்னையை ஜெயிக்க வைத்த ஆண்டவர் உங்களையும் ஜெயிக்க வைப்பார். ஹல்லேலூயா! நடந்தது என்ன தெரியுமா? டக்கு டக்குன்னு சூழ்நிலை மாறுது. உடனே கர்த்தர் செயல்படுறாரு. மேகஸ்தம்பம் என்ன செய்யுது? உடனே பின்னாடி வந்து நிக்குது. கர்த்தருடைய தூதனானவர் என்ன செய்கிறாரு? பின்னாடி வந்துடுறாரு. இப்ப கவனிங்க, அவங்களுக்கு வழி நடத்த என்ன இருந்துச்சு? பகல்ல மேகஸ்தம்பம், இரவில அக்கினி ஸ்தம்பம். இப்ப எகிப்தியர் பார்க்குறாங்க, இஸ்ரவேல் ஜனங்க தெரியல. ஏன்? மேகஸ்தம்பம் மறைச்சிருச்சு. அவங்களுக்கு இருட்டா இருக்கு. ஆனா இவங்களுக்கு முன்னாடி என்ன போகுது? வெளிச்சம் தெரியுது. ஹல்லேலூயா! அக்கினி ஸ்தம்பமாய் கர்த்தர் செயல்படுகிறா. நடந்தது என்ன தெரியுமா? மறுபடியும் மோசே தன்னுடைய கையை நீட்டுகிறார், சமுத்திரத்தின் மேலே நீட்டுகிறார். நீட்டும் பொழுது அங்கே என்ன நடக்கிறது? கர்த்தர் ராம் முழுவதும் பலத்த கீழ் காற்றினால் சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்து அந்த இடத்தை வறண்டு போக பண்ணினார். ஜலம் பிளந்து பிரிந்து போயிற்று. அல்லேலூயா! கர்த்தர் செயல்பட்டார். அந்த இடத்துல எகிப்தியர் காணும்படியாய், இஸ்ரவேல் மக்கள் காணும்படியாய் கர்த்தர் அதிசயங்களை செய்தார். அந்த ஆண்டவர் தான் இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையில, ஆண்டவரே என்னை சுத்திலும், ஆண்டவரே இவ்வளோ பெரிய பிரச்சனை, நான் மூழ்கிடுவேனோ, என் குடும்பம் மூழ்கிருமோ இல்லைண்டு ஒரு நாளும் ஆண்டவர் விட மாட்டார். ஆனால் 2 காரியத்தை நீங்கள் கற்றுக்கொள்ளணும் வாழ்க்கையில். எந்த சூழ்நிலையும் உங்களை பாதிக்காது.
எந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் உங்களை விழச் செய்து வேடிக்கை பார்க்கிற ஆண்டவர் அல்ல. நீங்கள் மூழ்கி போவதும் இல்லை. இன்னைக்கு சொல்கிறீங்க, இத்தனை வருஷமா சத்துருக்கள் உங்களை பின்தொடர்ந்து வந்திருக்கலாம். இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார் உங்களை பார்த்து, எத்தனை சத்துருக்கள் தொடர்ந்து வந்தாலும் கர்த்தர் இன்றைக்கு அந்த சத்துருக்களுக்கு முற்றுப்புள்ளியை வைக்கிறார், ஒரு முடிவை வைக்கிறார். எகிப்தியரை, இன்று கண்ட எகிப்தியரை இனிமே என்ன செய்ய மாட்டீங்க, வாழ்க்கையில் பார்க்கவே மாட்டீங்க. அல்லேலூயா. இன்றைக்கும் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் அதிசயங்களை காண பண்ணுவார். இந்த அதிசயம்லாம் வேதாகமத்தில் நடந்தது என்றால், உண்மையுள்ளது என்றால், உங்கள் வாழ்க்கையிலும் கர்த்தர் உண்மையுள்ளவராக இருந்து இன்றைக்கும் அதிசயங்களை காண பண்ணுவார். சிலருடைய வாழ்க்கையில் சொல்லுவாங்க, சூறாவளி போல இருக்கு என் வாழ்க்கையில், என் வாழ்க்கையே ஒரு போராட்டமாக இருக்கு. ஆண்டவர் சொல்கிறாரு, யுத்தம் பண்ணாதீங்க, உங்கள் மேலதிகாரிகிட்ட யுத்தம் பண்ணாதீங்க. அந்த இடத்துல யுத்தம் பண்ணது யாரு? கர்த்தர் யுத்தம் பண்ணினார். ஹல்லேலூயா. என் வாழ்க்கையிலையும் நீதி செய்கிறத என் கண்ணால் நான் பார்த்துருக்கேன். நீதியில் பிரியப்படுகிற தேவன் சில காரியத்திற்கு தேவ சமூகத்தில் அழுது செபிக்கும் பொழுது கர்த்தர் என் காரியத்திலையும் நீதி வழங்கினார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு உண்மையுள்ளவர்களாக இருக்கணும், அவரை விசுவாசிக்கணும். எந்த சூழ்நிலையிலையும் உங்களை விடுவதே இல்லைங்க. இன்றைக்கி சொல்கிறேன், இன்றைக்கு வந்தவர்கள் வாழ்க்கையில் கர்த்தர் நான் அதிசயங்களை காண பண்ணுவேன்னு நான் சொல்லலைங்க. கர்த்தருடைய வார்த்தையாய் உங்களுக்கு முன்பாக கடந்து வருகிறது. என்ன நடந்துச்சு பாருங்க. புதிய வழியை கர்த்தர் உண்டாக்கினார் இஸ்ரவேல் மக்களுக்கு, அதிசயங்களை செய்து. இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையில் எந்தெந்த காரியம் தடையாய் இருக்கிறதோ கர்த்தர் அன்றைக்கு செங்கடலை இரண்டாக பிளந்து பிரிந்து போயிற்றது, அதுபோல கர்த்தர் இன்றைக்கும் அந்த தடைகளை உடைத்து கர்த்தர் அதிசயங்களை காண செய்வார். உங்கள் பிரச்சனை உடையும், உங்கள் தடைகள் மாறும், கர்த்தர் உங்களுக்கு விடுதலை கொடுப்பார். இன்றைக்கு அதிசயங்களை காண செய்வார். குழந்தை பாக்கியத்திற்காக நெடுங்காலமாய் காத்திருக்கிறீங்க, ஆனால் இதே இடத்துல கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு கடந்து வருகிறது. நான் சொல்கிறேங்க, கர்ப்பப்பையே இல்லாமல் குழந்தை பிறந்திருக்கு. எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எல்லாரும் சொல்லுவாங்க, போய் மருத்துவத்தை போய் காட்டுங்கன்னு சொல்லி. நோ, நெவர், முடியாது. ஆண்டவர் செய்வார். ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறாரு, கர்த்தர் செய்வார். அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ? உங்க வாழ்க்கையில ஒரு வாக்குத்தத்தத்தை கர்த்தர் கொடுத்தார் என்றால் அதை செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. அதனால தான் நான் கவலைப்படுறதில்லை, எதுக்கும் பயப்படுறது இல்லைங்க. நீங்களும் பயப்படாதீங்க. கர்த்தர் தான் செய்யணும், ஆண்டவர் தான் செய்யணும். ஆனால் என்னுடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் அநேக நேரங்களில் சோர்ந்து போன நேரத்திலும் கர்த்தர் என்னை பலப்படுத்தி ஒவ்வொரு நிமிடமும் ஆச்சரியமாய் நடத்துவார். சில இடங்களுக்கெல்லாம் போகும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப பலவீனமாக இருக்கும். ஆனால் அந்த ஸ்டேஜ் ஏறின உடனே பார்க்கும்போது எனக்கே தெரியும், நான் அல்ல என் ஆண்டவரே என்று. ஹல்லேலூயா. இன்றைக்கும் ஆண்டவர் எகிப்து தேசத்தில் வரலாறு காணாத அதிசயத்தை செய்த ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலையும் கர்த்தர் இந்த நாளில் அதிசயங்களை காண பண்ணுவார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. நாம் எல்லாரும் அப்படியே எழுந்திருச்சு நிற்போமா? ஒரு நிமிஷம் எல்லாரும் எழுந்து நிற்போமா? எல்லாரும் எழுந்து நிற்போம். ஆண்டவரே இயேசுவே என்று அவரை நோக்கி பார்ப்போமா? இந்த உபவாசத்தோடு வந்து காத்திருக்கிறீங்களே, இயேசுவே என்று அவரை நோக்கி கூப்பிட்டீங்கல்ல. ஆண்டவரே எனக்கு இவ்வளோ பெரிய ஆபத்து, ஆண்டவரே உம்மை நோக்கி நான் கூப்பிட்றேன். ஆண்டவரே இன்னைக்கு கூப்பிடுவீங்களா?
வெள்ளம் போல என் சூழ்நிலை வந்தாலும், ஆண்டவரே சூறாவளியை போல என் பிரச்சனை இருந்தாலும், ஆண்டவரே நீர் என் கூடயே இருக்கிறீங்கப்பா. நான் பயப்பட மாட்டேன், நான் கலங்க மாட்டேன். எல்லாரும் ஆண்டவருடைய பிரசன்னத்தில் நிற்போமா? கர்த்தருடைய பிரசன்னத்தில் நிற்போம். இந்த நாள்லேயும் ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். அன்றைக்கு எகிப்து தேசத்தில் இஸ்ரவேல் மக்களுக்கு நான் அதிசயங்களை செய்த தேவன், இன்றைக்கும் நான் உனக்கும் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவரே, அன்றைக்கு மோசே ஆண்டவரே பார்வோனின் அடிமைத்தனத்தில் இருந்து ஜனங்களை விடுதலை ஆக்கினாரே, கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு விடுதலை கொடுக்க வந்திருக்கிறார். கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் உங்களுக்கு விடுதலை கொடுக்க வந்திருக்கிறார். உங்களுடைய தீராத வியாதிகள் உங்கள் சரீரத்தை உருவ குத்துதே, அந்த தீராத வியாதியிலிருந்து கர்த்தர் இப்பொழுது விடுதலை கொடுக்கிறார். ஆண்டவர் விடுதலை கொடுக்கிறார். ஆண்டவர் உங்களை தொடுகிறார். ஆண்டவருடைய பிரசன்னம் கடந்து வருகிறது. எல்லாரோடைய பிரசன்னத்தில் நிற்போமா? எல்லாரும் ஆண்டவரே, என் வாழ்க்கையில் எவ்வளோப்பா செஞ்சுருக்கீங்க, எத்தனை ஆச்சரியமான காரியங்கள். ஆண்டவரே, நம்ம இயேசுவை மட்டும் பார்க்கலாம். ஆண்டவரே, எனக்கு மனுஷன் செய்ய முடியாது, அவங்க செஞ்சிருவாங்க, இவங்க செஞ்சிருவாங்க. ஆண்டவரே, ஒருத்தரும் செய்ய முடியாது. ஆண்டவரே, நீங்கள் மட்டும்தான்ப்பா எனக்கு செய்ய முடியும். ஆண்டவரே, என் வாழ்க்கை பயணத்தில் ஆண்டவரே, என் கப்பல் ஆண்டவரே ஐயோ மூழ்கிடுமே என்று பயந்து போனேன். ஆண்டவரே, ஆண்டவரே நீங்கள் சொல்வீங்களா? ஆண்டவரே, நான் உம்மை மட்டும் நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவரே, என் கப்பல் கவிழ்ந்து போகாதபடிக்கு என் நேசர் என் கூட இருக்கிறீங்களே. நன்றியப்பா. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். கர்த்தருடைய கரம் சில பேரை தொட்டு கொண்டு இருக்கிறது. சரீரத்தில் இருக்கக்கூடிய வியாதிகள் மறைகிறது. கர்த்தர் விடுதலை கொடுத்து கொண்டிருக்கிறார். அதிக நாளில் நரம்புகளில் பாதிக்கப்பட்ட சகோதரியே, கர்த்தர் உனக்கு விடுதலை கொடுத்து கொண்டிருக்கிறார். அவருடைய சுகமளிக்கும் வல்லமை கடந்து வந்து கொண்டிருக்கிறது. உன் சரீரத்திற்குள்ள இறங்குகிறதை பார்க்கிறேன். ஆகர சகர பலபரி சபரபா. எல்லாரும் எந்தெந்த இடத்துல பலவீனங்கள் இருக்கிறதோ கர்த்தருடைய கரம் உங்களை தொட்டு விடுதலை ஆக்குகிறது. எல்லாரும் எந்த இடத்துல பலவீனம் இருக்கோ கையை வச்சுக்கங்க பார்க்கலாம். கர்த்தர் இன்றைக்கு அதிசயங்களை காண பண்ணுவார். இன்றைக்கும் கர்த்தர் விடுதலை கொடுக்க வந்திருக்கிறார். எகிப்து தேசத்தில் இஸ்ரவேல் மக்களை விடுவித்த ஆண்டவர் இன்றைக்கும் உங்களை விடுதலை கொடுக்க வந்திருக்கிறார். எல்லாருடைய சரீரத்திலையும் கர்த்தர் இப்பொழுது தொட்டு கொண்டிருக்கிறார். உங்கள் குடல்வால் பிரச்சனைகள் மறைகிறது. குடல்வால் பிரச்சனைகள் மறைகிறது. உங்களுடைய கிட்னி பகுதிகளில் இருக்கக்கூடிய எல்லா பலவீனத்தையும் கர்த்தர் இப்பொழுது மாற்றுகிறார், விடுதலையாக்கி கொண்டிருக்கிறார். எல்லாரும் இந்த விடுதலையின் நேரத்தில் கர்த்தர் கொடுக்கிற விடுதலையை அனுபவிங்க. இலவசமாய் ஆண்டவர் கொடுக்கிறார், இலவசமாய் ஆண்டவர் கொடுக்கிறார். விசுவாசத்தோடு நிற்பீங்களா? ஆண்டவரே, அடிக்கடி என் காலு பலவீனம் ஆகிறது. ஆண்டவரே, என்னுடைய சரீரம் பலவீனம் ஆகிறது. ஆண்டவரே, அப்பா, சரீரத்தில் விடுதலை கொடுக்க வந்த ஆண்டவர் இப்பொழுது உங்கள் சரீரத்தை தொட்டு கொண்டிருக்கிறார். தேவ பிள்ளையே, ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை கொடுக்கிறார். ஆண்டவரே, அடிக்கடி இப்பொழுது ஒரு தலைவலி வந்து கொண்டே இருக்கிறது சகோதரியே. அங்கே உங்கள் ஜெப ஜீவியத்தையும் உங்களுடைய வேத வாசிப்பையும் குறைக்கிறது என்பதை நான் காண்கிறேன். தேவ பிள்ளையே, இப்பொழுதும் கர்த்தர் உன்னை பலப்படுத்துகிறார். எல்லா பலவீனத்தின் ஆவியை கொண்டு வருகின்ற சத்துருவை ஆண்டவர் துரத்துகிறார். உங்களை விடுதலை கொடுக்க மெய்யாகவே அவர் இறங்கி வந்து கொண்டிருக்கிறார். ஓரி ஷமரபலி ஷபரபலபரபா ஓரி கலபா. கால்கள் பலப்படுகிறதை பார்க்கிறேன். சிலருடைய சரீரத்தில் கர்த்தர் இப்பொழுது முழுமையாக விடுதலை கொடுக்கிறதை நான் பார்க்கிறேன்.
அல்சர் ப்ராப்ளம் மறைகிறது, அல்சர் ப்ராப்ளம் மறைகிறது. கர்த்தர் விடுதலை கொடுக்கிறார், கர்த்தர் விடுதலை கொடுக்கிறார். ஆண்டவர் சொல்கிறார், தேசனுடைய ரத்தம் இறங்கி கொண்டிருக்கிறது. பலவீனப்பட்ட பகுதிகள் எதுவோ அதிலே இயேசுவின் ரத்தம் பாய்ந்து கொண்டிருக்கிறது. தேவ பிள்ளையே, அந்த சுகத்தை பெற்றுக்கொள்ளு. கர்த்தர் உன் அருகில் இருக்கிறார், சுகம் கொடுக்க வந்திருக்கிறார். உன் கண் பகுதியில் பாதிப்பு இருக்கிறது, உன் கண் பகுதியை கர்த்தர் தொட்டு கொண்டிருக்கிறார், சுகம் கொடுத்து கொண்டிருக்கிறார். இப்பொழுது உனக்குள்ள இருக்கக்கூடிய அபிஷேகம், அபிஷேகம் இப்பொழுது அந்த வல்லமை கடந்து வருகிறது, கடந்து வருகிறது. பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. நிரந்தரமான இயேசுனுடைய சுகத்தை பெற்றுக்கொள்ளுங்க சகோதரியே. கர்த்தர் சுகம் கொடுத்து கொண்டிருக்கிறார், விடுதலை கொடுத்து கொண்டிருக்கிறார். தேவ பிள்ளையே, எலும்பினால பாதிக்கப்பட்ட ஒரு சகோதரன் இங்கே அமர்ந்து கொண்டிருக்கிறீங்க. எலும்புல பாதிப்பு, கர்த்தர் இப்பொழுது சுகம் கொடுக்கிறார், அவர் விடுதலை கொடுக்கிறார். ஓஹரி சாகரமணி சீக்கரபல பரிபலபா ருக்கலிஷரபா. ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படுகிறதை பார்க்கிறேன். சகோதரியே, சகோதரியே, ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படுகிறது. ஒரு ஷாமரபா, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறேன் என்று சொல்லுகிறார். உங்களை பின்தொடர்ந்து வந்த சத்துருக்கள் எகிப்தியரை இனிமே காண மாட்டீர்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், என் சத்துருக்கள் என்னை பின்தொடர்ந்து வந்ததினால என் வாழ்க்கையில ஆண்டவரே நிறைய இழப்புகளை நான் சந்தித்திருக்கிறேன். இன்றைக்கும் இன்று கண்ட எகிப்தியரை இனிமே எப்பொழுதும் நீங்கள் காண மாட்டீர்கள். நன்றி அப்பா, தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்க வந்திருக்கிறார் கர்த்தர், சாபத்திலிருந்து விடுதலை கொடுக்க வந்திருக்கிறார் கர்த்தர். உன் பிள்ளைகள் அறையை பூட்டிக் கொண்டு செல்போனுக்கு அடிமைத்தனமாய் இருக்கிற ஒவ்வொரு சகோதரர்களுடைய குடும்பத்திற்குள்ளும் கர்த்தருடைய சுகமளிக்க வல்லமை கடந்து போய் கொண்டிருக்கிறது. கர்த்தர் அந்த அடிமைத்தனத்திலிருந்து மீட்டெடுக்கிறார். அந்த அடிமைத்தனத்திலிருந்து அப்படிப்பட்ட ஆவிகளை கர்த்தர் இப்பொழுது துரத்துகிறார். தேவ பிள்ளையே, பெற்றுக்கொள். உன் பிள்ளைகளுக்குள்ள இப்பொழுது கர்த்தர் ஒரு ஆவியை ஊற்றுகிறார். ஒரு ஷாரமலி ஷாரபல பரபலபா துர்ரகாதிர பரிஷத்தர பலிகரபா. இப்பொழுது சாபத்திலிருந்து சில குடும்பங்களில் கர்த்தர் விடுதலையாக்கி கொண்டிருக்கிறார். தூரி சாகர பலி பலபா. எவ்வளவோ சம்பாதிக்கிறேன், எங்கிட்டோ போய்கிட்டு இருக்கு, இழப்புகள் அதிகம். இன்றைக்கு சொல்லி கொண்டிருக்கிறீங்களா? கர்த்தர் சொல்றாரு, அந்த இழப்பை எல்லாம், இழந்த எல்லாவற்றையும் நான் உன்னை திருப்பி கொடுப்பேன். உனக்கு திருப்பி கொடுத்து உனக்கு ஆசீர்வாதத்தை தருவேன். நீ இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம் 1000 மடங்கு அதிகமாகும்படி கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். அவர் சொல்றாரு, தாவீது வர வர விருத்தி அடைந்தான், ஈசாக்கு வர வர விருத்தி அடைந்தான். ஆண்டவர் சொல்லுகிறார், சொந்த வீட்டை உனக்கு கட்டி கர்த்தர் கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். அதில் தோட்டங்களை நாட்டுவாய், அதன் கனிகளை சாப்பிடுவாய். கர்த்தர் இன்றைக்கு சொல்லுகிறார், வாக்கு தத்தமாய் உனக்கு சொந்த வீட்டை கர்த்தர் தருவார். தீமா ராசில கரபோலம் தேவனுடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. பெற்றுக்கொள்ளுங்க சுகத்தை, யாரும் கொடுக்க முடியாது சுகத்தை தேவன் இப்பொழுது கொடுத்து கொண்டிருக்கிறார். வயது நிமித்தம் உன் கால்களில் பலவீனம், வயது நிமித்தம் உன் கைகளில் பலவீனம், கர்த்தர் இப்பொழுது அப்படிப்பட்ட பலவீனங்களை மாற்றி கர்த்தர் பலப்படுத்துகிறார். பெற்றுக்கொள்ளுங்க. ரிசீவ் the healing of Jesus in the name of Jesus. இப்பொழுது விடுதலை உண்டானதற்காய் நன்றி செலுத்துகிறேன் சுவாமி. ஆண்டவரே, தடைப்பட்டிருக்கிற திருமண காரியத்தில் கர்த்தர் சொல்றாருங்க, தடைப்பட்ட திருமண காரியத்தில் கர்த்தர் சொல்றாரு, அன்றைக்கு செங்கடலை நான் 2ஆக பிளந்து அதிசயங்களை காண செய்த கர்த்தர் சொல்றாரு, உனக்கு முன்னாடி இருக்கிற செங்கடல்ங்கிற தடைய கர்த்தர் இப்பொழுது உடைத்து திருமண காரியத்தை கர்த்தர் சொல்றாரு, இன்னும் 3 மாதத்திற்குள்ளாக திருமண காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு ஒழுங்குபடுத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கற்பங்களை ஆண்டவர் உலர்ந்து போன கற்பங்களை இப்பொழுது உயிர்ப்பிக்கிறார். சகோதரியை விசுவாசத்தோடு நில்லுங்க.
இந்த இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு நான் அதிசயங்களை காணப்பட்ட செத்து போன சாராளின் சரீரத்தை உயிர்ப்பித்த தேவன் நான், அதிசயத்தை செய்த நாடு. இன்றைக்கு கர்த்தர் சொல்றாரு, விசுவாசத்தோடு நான் நிற்கிறேன் ஆண்டவரே, ஆண்டவரே உம்முடைய கட்டளைகளுக்கு நான் கீழ்ப்படிந்து நிற்கிறேன்னு எத்தனை பேர் ஒப்பு கொடுக்கிறீர்களோ அந்த குடும்பத்தில் கர்த்தர் இன்றைக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை தருகிறார். நீ சாம தினசானமானது. வேலைக்கு அதிக நாள் பிரயாசப்பட்டீங்கல்ல, அவ்வளோதான் இந்த வேலை கிடைக்கான்னு தூக்கி போட்டீங்க பாருங்க. அவ்வளோதான் இந்த வேலை எனக்கு அவ்வளோதான் கிடைக்காதுன்னு சொன்னீங்க பாருங்க. கர்த்தர் இன்றைக்கு நீங்கள் தூக்கி போட்ட வேலையை கர்த்தர் திரும்பவும் உங்களுக்கு கொடுத்து சத்துருக்களுக்கு முன்பாக கர்த்தர் உங்களை உயர்த்தி உங்கள் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவார். அவர் உயர்த்துகிற தேவன், அவர் உயர்த்துகிற ஆண்டவர். ஆசை நகரமா இன்றைக்கு சிலருடைய குடும்பங்களில் கர்த்தர் நீங்கள் ஒப்பு கொடுக்கும் பொழுது விசுவாசத்தோடு நில்லுங்க, கீழ்ப்படிந்து நடங்க. ஆண்டவரே உம்முடைய கட்டளைகளுக்கு நான் கீழ்ப்படியாமல் போயிட்டேன் ஆண்டவரே, உம்முடைய அன்பை விட்டு நான் தூரமாக போயிட்டேன் ஆண்டவரே. ஒப்பு கொடுங்க. ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொரு குடும்பத்திலையும் கர்த்தர் சொல்றாரு, மருத்துவர் சொல்லலாம் உன் பிள்ளைக்கு குழந்தை பிறக்காதுன்னு சொல்லி, அது மருத்துவருடைய ரிப்போர்ட்டு. ஆனால் கர்த்தர் சொல்றாரு, நான் உனக்கு உன் பிள்ளைகளுக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை நான் கொடுத்து சத்துருக்கள் முன்பாக, எல்லாருக்கும் முன்பாகவும், உன் குடும்பத்திற்கு முன்பாகவும், உன் புருஷனுக்கு முன்பாகவும் நான் உயர்த்தவும் வல்லவர் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நன்றி அப்பா. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். எனக்கு முன்னாடியும் பிரச்சனைங்க, பின்னாடியும் பிரச்சனைங்க, எங்கே பார்த்தாலும் பிரச்சனை. ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னை வழி நடத்துகிற தேவன் நான். அன்றைக்கு அவருடைய சமூகம் முன் சென்றது, இஸ்ரவேல் ஜனங்களை பாதுகாத்தது, வழி நடத்தினது. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நன்றி அப்பா. தேங்க்யூ ஜீசஸ். இந்த நாளில் கர்த்தர் அதிசயத்தை செய்ததற்காய் நன்றி ஆண்டவரே. இன்றைக்கு சொன்ன வார்த்தையின்படி உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று சொன்ன கர்த்தர் இவர்களுடைய வாழ்க்கையில் சுவாமி இந்த நாளில் அதிசயங்களை காண செய்து சுவாமி ஆண்டவரே ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். என்ன காரியத்திற்காக வந்தார்களோ ஆண்டவரே, வேதனையோடு, கண்ணீரோடு, பாரத்தோடு, கஷ்டத்தோடு வந்தவர்களுக்கு ஆண்டவரே நீர் ஆண்டவரே அப்பா விடுதலை கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே, சுகத்தை கொடுத்திருக்கிறீர் சுவாமி ஆண்டவரே. அநேக தீர்க்கமான வார்த்தைகளை கர்த்தர் சொல்லியிருக்கிறீர், பேசியிருக்கிறீர் சுவாமி. இயேசுவின் நாமத்தினாலே இவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன் சுவாமி. கர்த்தாவே, இவர்களுடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவரே ஆச்சரியமான காரியங்கள் இத்தனை நாட்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் காணாத ஒரு ஆச்சரியம் ஆண்டவரே இன்றைக்கும் ஆண்டவரே கர்த்தர் ஆண்டவரே காண செய்து மகிழ பண்ணுவீராக சுவாமி. அன்றைக்கு யோசுவா கட்டளையிட்டாரே, சூரியனே நீ கிபியோன் மேலும், சந்திரனே நீ ஆயலோன் பள்ளத்தாக்கிலும் தரித்து நில்லுங்கள்னு சொன்னாரு. இயற்கையில கூட கர்த்தர் அதிசயங்களை செய்தாரே. சூரியன் மறையாமல் தரித்தது, சந்திரனும் நின்றது. ஆண்டவரே, இன்றைக்கும் ராஜா இந்த ஜனங்களுக்கு ஆண்டவரே கர்த்தருடைய கட்டளைகளின்படி நடந்து கீழ்ப்படிந்து வாழவும், விசுவாசித்து தேவனுடைய அதிசயத்தை ஆண்டவரே பெற்றுக்கொண்டு இன்னைக்கு கடந்து போகணும் சுவாமி. ஆண்டவரே, இவர்களுடைய வாழ்க்கையில் அன்றைக்கு இஸ்ரவேல் மக்களுக்கு வரலாறு காணாத அதிசயத்தை செய்த ஆண்டவர் இன்றைக்கும் ராஜா என்ன ஒரு ஆச்சரிய வாழ்க்கையில் இன்றைக்கு கர்த்தர் செய்தாரே என்று ஆண்டவரே அவர்களுடைய நாவு உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தட்டும் ஆண்டவரே. வார்த்தைகள் ஒவ்வொன்றும் ஆண்டவரே
கீழே விழுவதில்லை சுவாமி. அது தான் காரியத்தை செய்து திரும்பி வரும் என்று சொல்லியிருக்கிறீர் கர்த்தாவே. அந்த வார்த்தை, அந்த ஜீவனுள்ள வார்த்தை ஆண்டவரே இவர்களுக்குள்ள கிரியை செய்து கர்த்தர் ஆண்டவரே இந்த நாளில் சொல்லப்பட்ட வார்த்தையின்படி அதிசயங்களை காண பண்ணுவீராக. தொடர்ந்து ஆசீர்வதிக்கிறோம் சுவாமி. குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறோம் சுவாமி. பணிகளை ஆசீர்வதிக்கிறோம் சுவாமி. பிள்ளைகளின் பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. தொடர்ந்து உம்முடைய வல்ல கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நேரத்தையும் காலத்தையும் ஆண்டவரே மீட்பர் இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஹல்லேலூயா.